அரசியல் கட்சி என்ற ரீதியில் ஒருமித்த கருத்தோடு ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த செயல்பாட்டில் உடன்பாடு ஏற்படுகின்ற தலைவர்கள் ஆதரவு தெரிவிப்பது என்பது இயற்கையான ஒன்று. அதன் அடிப்படையில் சீமான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். நம்ம எவ்வளவு நாள் தான் நீங்கள் தனி கச்சேரி நடத்தி சதவீத உயர்வதை மட்டும் வைத்துக்கொண்டு திருப்தி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு விதத்தில் இது எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் ஆதரவு வழங்குறதா, திமுகவுக்கு ஆதரவு வழங்குறதா நம்ம அறிவித்தோம். ராமநாதபுரத்தில் மோடி வேட்பாளர்னு அவருக்கு எதிராக வலிமையான திமுக வேட்பாளர் நிறுத்துகிற பட்சத்தில் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு வழங்குகிறோம். நீங்கள் காங்கிரஸை காவிரியில் துரோகம் பண்ணக்கூடிய காங்கிரஸை கழட்டி விட்டால் 40 தொகுதியிலையும் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு வழங்குகிறோம். ஒருவேளை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணால் காங்கிரஸ் அல்லாத திமுக போட்டிடக்கூடிய தொகுதிகளில் நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் ரொம்ப முன்கூட்டியே யூகிக்கிறோம். 2 ஆண்டில் களம் மாறலாம், அணிகள் மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் சமரசம் பண்ணப்படுறதில்லை. எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தலைமையிலான ஒரு அணி அமைச்சு வேணால் நாங்கள் போட்டி இல்லாமல் நாங்கள் யார் தலைமையை ஏற்று போகிறதுக்கு வாய்ப்பு.